கிண்டிவாடி சாமி ரொம்ப பிராங்கா பேசுறாங்க, நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. போய் அக்கோடி சாமி மேல ஒன்னும் எழுந்திரிச்சு போ வெளியேன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு புரியே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இவர் பாக்குறதுக்கு வந்தோம். இவர் முதல் தடவையே A to Z எல்லாமே சொன்னார் என்னை பற்றி. ஒரு மகான்கள் அப்படின்னா எப்படின்னு தெரியாதுன்ற நேரத்துல இவங்க சொன்னதை வச்சு எனக்கு மரியாதை கிடைச்சது. அப்புறம் எப்போ ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போவோம். அப்புறம் ஒரு 95 லாஸ்ட்லயோ 96லயோ காண இங்கேயே இருக்கணும், எல்லாமே நீடே பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நேருக்கு நேராவே சொல்லுவார் சாமி. அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாங்களா? அப்படி எல்லாம் இல்ல, நேருக்கு நேரா நீ என்ன பேசிட்டு வந்ததும் கூட சொல்லி போடுவார். பின்ன சூட்சமா சொல்றதெல்லாம் இல்ல, நேருக்கு நேரா நீ இப்படித்த போ அப்படின்னு சொல்லுவாரு. அது அப்படியே அங்க ஒர்க் ஆகிரு. உடல்நிலை சரியில்லை, கல்யாணத்துக்கு கேட்குவாங்க, நான் சொல்லுவேன். ரெண்டாவது பொருள் வியாபாரத்துக்கு, இடம் வைக்கிறதுக்கு, A to Z எல்லாமுக்கும் இங்க வருவாங்க. எனக்கு கிளிக் ஆகுதுன்னு நான் சொல்லிடுவேன். இல்லைன்னா அதை கொஞ்சம் ரிவர்ஸ் விட்டுருவேன். புரிந்தாலும் அறியாமை சேற்றில் நான் விழுந்தாலும், தெரியாமல் பிழை பல புரிந்தாலும், இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும், இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும், இறைவா அல்லாஹு நீ அருள்வாயே. இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும், இறைவா எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். அனுதினம் ஓதுவேன், ஐம்பேரும் கடமையை குறைவின்றி செய்வேன். அல்லாஹு என்றே அனுதினம் ஓதுவேன், ஐம்பேரும் கடமையை குறைவின்றி செய்வேன். பெருமானான் நபி வாழ்ந்த பாதையில் செல்வேன், பெருமானான் நபி வாழ்ந்த பாதையில் செல்வேன். என் உயிருள்ள வரையில் உன்னை நான் மறவேன், என் உயிருள்ள வரையில்
எப்படி நீங்க இங்க யாரு உங்களை இங்க ஐயாவை கூட அறிமுகப்படுத்தினது யாரு, நீங்க எப்படி தெரிஞ்சு உள்ள வந்தீங்க? உடல்பேட்டைக்காரர் வந்தவங்க, புறைவளையத்துக்கு கொடிசாமி கிட்ட வந்தவங்க. கிண்டிவாடி சாமி ரொம்ப பிராங்கா பேசுறாங்க, நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. போய் அக்கோடிசாமி மேல ஒண்ணு எழுந்திரிச்சு போ வெளியேன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு புரியே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இவரு பாக்குறதுக்கு வந்தோம். இவர் முதல் தடவையே A to Z எல்லாமே சொன்னார் என்னை பற்றி. அப்புறம் எப்படியோ இவரு மேல ஒரு மரியாதை, ஒரு மகான்கள் அப்படின்னா எப்படின்னு தெரியாதுன்ற நேரத்துல இவங்க சொன்னதை வச்சு எனக்கு மரியாதை கிடைச்சது. அப்புறம் எப்போ ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போவோம். அப்புறம் ஒரு 95 லாஸ்ட்லயோ 96லயோ காண இங்கேயே இருக்கணும், எல்லாமே நீதே பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் இங்கேயே இருந்தோம். 6 மாசத்துக்கு பின்னால புறைவளையம் போவேன் வருவேன், அப்படி ஒரு 3 மாசம். அப்புறம் எல்லாமே நீதான் நிர்வாகம் பண்ணணும் எல்லாம். அப்ப கொடி தாத்தா இருந்தாங்க இல்ல, சமாதி ஆயிட்டாங்க. அவர் 94ல சமாதி ஆனாரு. இவர்கிட்ட நான் 95 லாஸ்ட். அப்புறம் என்னமோ இவரு சொல்றது பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப கிஃப்டா இருந்துச்சு. நிறைய விஷயம் எங்க ஃபேமிலியில என்னை எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி நடத்துனாங்கல்லாம் இவரு சொன்னாரு. அதனால இவரு மேல எனக்கு ஒரு மரியாதை. உங்களை மாதிரி நிறைய பக்தர்களா இங்க வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு தேடலுக்காக, இல்ல ஞானத்தை தேடியோ, இல்ல பொருளை தேடியோ, இல்ல அருளை தேடியோ எல்லாம் வந்திருப்பாங்க. அப்படி வர்றவங்களுக்கு ஐயா என்ன மாதிரியான கீர்த்திகள் எல்லாம், என்ன மாதிரி நேருக்கு நேராவே சொல்லுவார் சாமி. அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாங்களா? அப்படி எல்லாம் இல்ல, நேருக்கு நேரா நீ என்ன பேசிட்டு வந்ததும் கூட சொல்லி போடுவார். பின்ன சூட்சமா சொல்றதெல்லாம் இல்ல, நேருக்கு நேரா நீ இப்படித்த போ அப்படின்னு சொல்லுவாரு. அது அப்படியே அங்க ஒர்க் ஆகிரு. பின்ன சூட்சமாவோ தலையாட்டுறது கையாட்டுறதெல்லாம் இல்ல, பிராங்கா பேசுவார். அப்புறம் காலப்போக்கில் இவர் சொன்னதெல்லாம் வச்சு பாக்குற போது இவர் காகபூஷன்டார் அப்படின்னு எங்களால உணர முடிஞ்சது. 2வது நிறைய விஷயம் எங்கிட்ட நான் 18 ஜென்மம் மகான்களுடைய தொடர்பு. அந்த 18 ஜென்மத்துல இப்ப பிரளயம், இந்த யுகத்துல பிரளயம் நடக்கிறது எல்லாம் சொன்னாரு. பிரளயத்துக்கு பின் இந்த இடம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாரு. 7 சுட்டு கல்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் எனக்கு ஆன்மீகத்துக்கு சொல்லியிருக்காரு. சொல்லும் விஷயம் இல்லைங்க. எதை என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாதோ அதை நம்ம மறுக்க வேண்டும். இதுதான் நம்ம ஆன்மீகத்தோட முதல் பாடமே, அதுதான் இல்லைங்க. குரு சொல்றது இது தேவ ரகசியம். ஆமா, அதனால நான் இதைய ஷார்ட்டா 2 வார்த்தையில் சொல்லியிருக்கேன். நன்றிம்மா. அப்புறம் இங்க எதுக்காகலாம் இந்த பீடத்துக்கெல்லாம் வர்றாங்க, என்ன மாதிரியான தேவைகள், வேண்டுதல்கள் இப்படி எல்லாம் வர்றாங்க இல்லையா? உடல்நிலை சரியில்லை, கல்யாணத்துக்கு கேட்குவாங்க, நான் சொல்லுவேன். 2வது பொருள் வியாபாரத்துக்கு, இடம் வைக்கிறதுக்கு, A to Z எல்லாமுக்கும் இங்க வருவாங்க. எனக்கு கிளிக் ஆகுதுன்னு நான் சொல்லிடுவேன். இல்லைன்னா அதை கொஞ்சம் ரிவர்ஸ் விட்டுருவேன். ஐயாவுடைய குரு பூஜை எப்போல்லாம், எப்போ, எந்த தேதி? தை மாசம் திருவோண நட்சத்திரம் பேசி அதுலதான் நடத்துறீங்க. நட்சத்திரம் அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜைகள் உத்தரவு அவர் சொன்னது. அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறார் 2001 இருந்து. இது வரைக்கும் மிஸ் ஆகல, தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். எல்லாமே வரவங்க எல்லாருமே சிறப்பா இருக்கிறதாக சொல்றாங்க. சரிங்கம்மா. அதனால எல்லாமே நீங்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நபர் நடக்க வந்துட்டு போன பின்னாலே அடிப்பீங்க போன் எங்களுக்கு. தங்களுடைய அது வேதபாக்கா நான் அதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய குரு சொல்றார், நான் சொல்லல, எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய இப்போ இன்னும் நிறைய இங்க பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வேற ஏதாவது நம்ம ஐயா பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்னும் ஏதாவது இருக்குதா உங்களை தாண்டி? இல்ல, அது சாமி
உங்களுக்கு நடக்கிறத நீங்க தான் சொல்லணும். உணர்வு பூர்வமா என்னோட அனுபவத்தை நான் தான் சொல்ல முடியும். அது உண்மைதான் சொல்லுவோம். ஆமா, நான் சொல்லுச்சுன்னா ஒன்னா கூட்டலோ கழித்தலோ இருக்கும். ஆமா, அது மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு, மற்றவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். அதனால எல்லாரும் இங்க வர வேண்டும், ஐயாவுடைய அருளை பெற வேண்டும், அந்த அனுபவத்தை பெற வேண்டும், அதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது காகவசந்தோருடைய அருள்வாக்குன்னா நற்பவி. நற்பவி. ஆமாங்க. ஆமா, நற்பவி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நற்பவி, நற்பவி, நற்பவி. தாயாகி தந்தையுமாய் எமை ஆளும் குருநாதா, தாயாகி தந்தையுமாய் எமை ஆளும் குருநாதா, அறியாமை இருள் விலக்கி, அறியாமை இருள் விலக்கி நல்லொளி கொடுத்து குருவானாய், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா. सर्वं गुरुमयं शान्तं गुरुमयं, सर्वं गुरुमयं शान्तं गुरुमयं, सत्वं गुरुमयं सत्यं गुरुमयं, सत्वं गुरुमयं सत्यं गुरुमयं, தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா, அறியாமை இருள் விலக்கி, அறியாமை இருள் விலக்கி நல்லொளி கொடுத்து குருவானாய், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா. ஞானம் குருமயம் யோகம் குருமயம், ஞானம் குருமயம் யோகம் குருமயம், தியாகம் குருமயம் ஞானம் குருமயம், தியாகம் குருமயம் ஞானம் குருமயம், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா, அறியாமை இருள் விலக்கி, அறியாமை இருள் விலக்கி நல்லொளி கொடுத்து குருவானாய், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா. சித்தம் குருமயம் சின்மயம் குருமயம், சித்தம் குருமயம் சின்மயம் குருமயம், ஆத்மம் குருமயம் அனந்தம் குருமயம், ஆத்மம் குருமயம் அனந்தம் குருமயம், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா, அறியாமை இருள் விலக்கி, அறியாமை இருள் விலக்கி நல்லொளி கொடுத்து குருவானாய், தாயாகி தந்தையுமாய் எமையாடும் குருநாதா.
குருநாதா 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 குருநாதா. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், அவங்க இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்துணை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.